வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருக்கக்கூடிய ஆளுமையை நாங்கள் முதலாக போஸ்டரில் பார்த்தோம். எங்கள் தலைமுறை வியந்து பார்த்த போஸ்டர்களில் ஒருவருடைய பெயரை போட்டு அவருடைய வசனங்கள் இடம்பெற்றுள்ள திரைப்படம் என்பதாக எங்கள் பால்யங்கள் நினைவுகளில் இருக்கிறது. லியாகத் அலிகான் வசனம் என்று ஒட்டப்பட்ட போஸ்டர்களில் பார்த்து வியந்த ஆளுமையை, செந்தூர சொற்களுக்கு சொந்தக்காரரை, செவ்வண்ண நிறத்தவரை, அன்பர் லியாகத் அலிகானை நேர்காணல் காண்பதற்காக இணைந்திருக்கிறோம். ஐயா வணக்கம். வணக்கம். பிளாக் அண்ட் ஒயிட் தமிழ் நேயர்களுக்கும் வணக்கம். இன்றைக்கு ஒரு புதிய அரசியல் கட்சி தமிழக அரசியல் களத்தில் வந்திருக்கு. உங்களுக்கு ஒரு சிறப்பு இருக்கிறது. நீங்கள் திரைத்துறையிலையும் பணியாற்றி இருக்கிறீர்கள், அரசியலிலும் களமாடுகிறீர்கள். அந்த வகையில் தாவேகா என்பது திரைத்துறையை சார்ந்த ஐயா விஜய் அவர்கள் இன்றைக்கு அரசியல் களத்திற்கு. இதற்கு ஏற்கனவே உங்களுக்கு ஒரு முன்மாதிரி, உங்களுடைய அணுக்க நண்பர் ஐயா விஜயகாந்த் அவர்களும் திரைத்துறையிலிருந்து அரசியல் களத்திற்குள் வந்தவர்கள். இன்னமும் சொல்லப்போனால் திரையில் அனல் பறக்கிற அரசியல் வசனங்களுக்கு நீங்கள் சொந்தக்காரர். இப்படி 3 பரிமாணங்கள் இந்த இடத்தில் கூடி நிற்கிறது. விஜயகாந்த் அவர்களுடைய அரசியல் வருகை, ஐயா விஜய் அவர்களுடைய அரசியல் வருகை, இந்த ரெண்டையும் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? விஜயகாந்தருடைய அரசியல் துணிச்சலான அரசியல். ரெண்டாவது திட்டமிடப்பட்ட அரசியல். முதல்ல அவருக்கு மன்றம் மதுரையில் தான் இருந்தது. கொஞ்சம் அவர் வளர்ந்த பிறகு இப்போ நாங்களும் சொன்னோம், மதுரையில் நீ இருக்கக்கூடாது, சென்னையில் தான் இருக்கணும். மன்றத்தினுடைய தலைமையிடமே மதுரையில், ஃபஸ்ட்டு மதுரையில் இருந்தது. அவருடைய நண்பர்கள் ராம் வசந்தன், சுந்தரராஜன், இந்த தேமுதிக எம்எல்ஏ இருந்தார்ல, இவங்கெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. இது பெரிய லெவலில் நீங்கள் பெரிய ஆர்டிஸ்ட் ஆகிட்டீங்க, ரசிகர்கள் நிறைய ஆகிட்டாங்க, அதனால் நம்ம சென்னையில் தான் இருக்கணும் அப்படின்னு. ஏன்னா அப்போவே ரசிகர்களுடைய கடிதங்களுக்கெல்லாம் பதில் போடுறதெல்லாம் நிறைய பண்ணுவேன் நான். சரி. அவர் பெருசாகிறதுக்கு முன்னாலேயே அவர் நண்பர்னு சொல்கிறத விட என்னுடைய உயிர் சகோதரர் அப்படி தான் அவர் நினைப்பார். எனக்கு தெரிஞ்சு அவர் ஆருயிர் நண்பர் அப்படின்ட்டு சொன்னதே இப்ராஹிம் ராவுத்தர், லியாகத் அலிகான். மற்றவர்கள் நண்பர் அப்படின்லாம் சொல்லியிருக்காரு. அவர் வாயிலேருந்து வந்த வார்த்தை. அவருக்காக நாம் திரைப்படத்துறையில் நுழையிறதுக்கு முன்னாலேயே அவர் ஒரு நடிகருக்கு, வளர்ந்து வர நடிகருக்கு என்னென்னலாம் பண்ணணுமோ அத்தனை சப்போர்ட்டாக இருந்தவன் லியாகத் அலிகான். இது உங்களுக்கு அந்த ஒரு விஷயம் இருந்தது என்னையா, அவர் ஒரு பெரிய நடிகராக வருவாருங்கிற? கண்டிப்பாக. இப்போ நான் நக்கீரன் தொடரில் எழுதும்போது கருப்பு எம்ஜிஆர், இந்த கருப்பு எம்ஜிஆர்னு இன்றைக்கி மக்கள் பேசப்படுறதுக்கு லியாகத் அலிகான் தான் காரணம். நீங்கள் வச்ச பேர் இது மன்றம் திறப்போலாக்கள்லாம் போய் ஒரு மேட்ரு பேசுவேன், அந்த கருப்பு எம்ஜிஆர்னு பேசுவேன். அது பேசி 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 என்ன ஆகிடுச்சுன்னா, வள்ளியூரில் ஒரு கல்யாணத்துக்கு போயிருந்தோம் அவர் நான்லாம். முடிஞ்சதுமே ஒரு பெரிய மைதானத்தில் நலத்திட்ட உதவி எல்லாம். அந்த விழாவில் பேசும்போது அன்றைக்கி பத்திரிகையாளர்லாம் வந்திருந்தாங்க. இதுக்கு முன்னால் மன்ற திறப்பு விழாக்கெல்லாம் போகும்போது இல்லை, இன்றைக்கி பெரிய அவர் வந்த கூட்டம்னால பெரிய கூட்டம் பத்திரிகையாளர். அதில் பேசினேன், இந்த கருப்பு எம்ஜிஆர் மேட்ரு அதெல்லாம் வந்துருச்சு, பத்திரிகை வர ஆரம்பிச்சது. இப்போ அந்த ரசிகர்கள்லாம் அப்போ கட்சி ஆரம்பிக்கல, ரசிகர் பூரா கருப்பு எம்ஜிஆர் கருப்பு எம்ஜிஆர்னு ஆரம்பிச்சிட்டாங்க, சுவர்கள்லாம் எழுத ஆரம்பித்தாங்க. ஆக அவர் கலைப்பிள்ளி தானு சார் வச்சது புரட்சி கலைஞர், அது ஸ்ட்ராங்காக நின்றுச்சு. அதுக்கப்புறம் இந்த கருப்பு எம்ஜிஆர் வரும்போது அது அதுவும் இருந்துச்சு. அது சினிமாவில் பயன்பட்டது, இது அரசியலுக்கு பயன்பட்டது. இந்த கேப்டன் அப்படிங்கிறது வந்ததுமே கேப்டன் லீட் பண்ணிடுச்சு. அருமை. இருந்தாலும் இந்த கேப்டன்கிறதுல பல பேருக்கு பங்கு இருக்குது. இதை நான் எழுதினேன், கருப்பு எம்ஜிஆர் இவருக்கு பின்னால் எம்ஜிஆர் மாதிரி வருவார் அப்படிங்கும்போது. எங்கள் அம்மா இப்போ சென்னையில் இருக்காங்க. சென்னையில் இருக்கும்போது பக்கத்து வீட்டில் ஒரு அம்மா சொல்லியிருக்கு, எம்ஜிஆர் அள்ளி கொடுப்பார் அப்படின்ட்டு. அது எம்ஜிஆர் எப்படி அழகாக இருப்பார் தெரியுமான்னு. இப்போ இந்த விஜய் கருப்பாக இருக்கார் அப்படின்ட்டு எங்கள் அம்மா ஒரு நாள், அது வெள்ளந்தியான ஊர் பக்கம் இருந்து ஏப்பா இந்த விஜய் பார்த்தா கருப்பாக இருக்காரே, ஏம்மா கருப்பாக இருந்தானம்மா நான் சொன்னது, மனசு வெள்ளையாக இருக்கணும்ல. இல்லைப்பா நீ எம்ஜிஆர் மாதிரி வருவார், எம்ஜிஆர் மாதிரி வருவேன்னு சொல்லுவேன். நான் சொல்லுவேன் வீட்டில், நான் முன்னாலே போயிட்டேன் ஆரம்ப காலத்துலையா, நீ அவரை நம்பியே போயிட்டியே, அவர் எம்ஜிஆர் மாதிரி வருவார். நம்ம நிச்சயமாக அவர் ஒரு எம்ஜிஆர் மாதிரி வருவார்மா
அப்போ கருப்பு எம்ஜிஆர்னு கூப்பிட்டுக்கலான்னு. அன்னைக்கு எங்கள் அம்மாட்ட விளையாட்டாக சொன்னதை பிற்காலத்தில் மன்றங்கள் திறப்போலெல்லாம் சொன்னேன் நான். இதை சார் சொல்கிறது முக்கியம் இல்லை, அதை மக்கள் ஏற்றுக்கணும்ல. கொடைவல்லன்னு எம்ஜிஆரை சொன்னான், அவன் ஒத்துக்கிட்டான். மக்கள் தலைவர்னு சொன்னால் ஒத்துக்கிட்டான். அதே போல் இவர் வந்து கருப்பு எம்ஜிஆர்னு சொன்னால் ஒத்துக்கிட்டான். கேப்டன் எல்லாமே ஒத்துக்கிட்டான். அப்படின்னா என்ன, அவன் புரிஞ்சுக்கிட்டான் இவன் அப்படின்ட்டு. அவர் ஆரம்ப காலத்திலே சில படங்கள் அவருக்கு நல்ல படங்கள் அமைஞ்சது. சிவப்பு மல்லி, ராமநாயணன் சார் படம்லாம் கொஞ்சம் அமைஞ்சது. எஸ்.ஏ. சந்திரசேகர் சார் படம் அந்த சட்டம், அந்த நீதி அப்படிங்கிறது அமைஞ்சது. அப்புறம் நான் என்னை வசனகர்த்தா ஆக்குனது அவர் தான், இயக்குனர் ஆக்குனது அவர் தான். அவர் வந்து என்னை வந்து ஒரு நண்பராக நினச்சதில்லை, ஒரு ஷார்ட் பேரில் ஒரு சகோதரராக, உயிருக்கு உயிரான சகோதரராக நினைக்க ஆரம்பிச்சிட்டாரு. எதுவாக இருந்தாலும் நம்புவார். எதாக இருந்தாலும் அண்ணனை கேட்டுங்கம்பார். ஏதாவது விஷயம்னா போஸ்ட் அடிக்கிறதா ஒரு ஆர்டிஸ்ட்கெல்லாம் எதாவது அண்ணனை கேட்டுங்கம்பார். அதாவது அவருக்கு எதுவுமே தெரியாதுன்னு இல்லை, கேட்டுக்குருவார். அப்போ அவர் என்ன கேட்டுக்கிறாருன்னா, அவர் ஆளை எடை போட்டுறாரு. பெருமாள் மாணி சார் சொன்னால் நல்லா இருக்கும், கரெக்டாக இருக்கும். 10 சொன்னார்னா 9 கரெக்டாக இருக்கும். அப்படி எடை போடக்கூடிய போது அப்போ நம்மளை புரிஞ்சுட்டார். ராவுத்தர் ரெட்டைக்குழு துப்பாக்கி மாதிரி நானும் அவரும் நாங்களாக பேசி எப்படி என்னென்னா பிளான் பண்ணுவோம். இதெல்லாம் எனக்கு பசுமையாக அவருக்கு திமுக ஆஃபீஸுக்கு போய் அந்த உறுப்பினர் ஃபார்ம் எப்படி இயங்குது இந்த கட்சிங்கிறலாம் இது பண்ணிவிட்டு சென்னைக்கு மன்றம் வந்த பிறகு நான் ராவுத்தர் சொல்லி நான் தான் போய் எடுத்துகிட்டு வந்தேன். அதே மாதிரி கட்டமைச்சோம், ஒரு திமுக அமைப்பு மாதிரி கட்டமைச்சாலும் நாம் பூஸ்டப் பண்ணாலும் அதுக்கு அவர் தகுதியானவராக இருந்தால் தானே மக்கள் உண்மையா இல்லையா. அவர் எளிமை, அவருடைய சாதாரணமாக இது எல்லாத்தையும் அண்ணன்னு கூப்பிட்றது, ஒரு டீ கொடுக்குறவங்க கூட ஒரு அண்ணன்னு கூப்பிட்றது, சாதாரணலாம் கூட மதிக்கிறது. பெரும்பாலானவங்களும் அண்ணன் தான் அட்ரஸ் பண்ணுவார். என்ன சாதாரண டீ கொடுக்க இருப்பான், சில பேரை பேரை கூப்பிட்டு சொல்லுவார், சில பேரை இது பண்ணுவார். அந்த அளவுக்கு ஆளுகளுக்கு ரொம்ப மதிப்பு கொடுக்குறவர், திறமைக்கும் மதிப்பு கொடுக்குறவர். ஆளுகளுக்கு மதிப்பு கொடுக்குறவர், திறமைக்கு மதிப்பு கொடுக்குறவர். இவரை இப்படி கொண்டு வரணும்னு ஆசைப்பட்டோம். ஆசைப்பட்டால் மட்டும் பத்தாதில்ல சார். புரோட்டாவில் நாங்கள் இட்லி சுடுறது நினச்சா இட்லி ஆகிடுமா சார்? அப்போ அவர் அப்படி ஒரு வெள்ளையில் ஒரு வேஷ்டி கட்டியிருப்பார்ல. ஆமாம், ஒரு வேஷ்டி சட்டை. ஆமாம், திரைப்படங்களில் அவருடைய உடை நவீனமாக அந்த பாத்திரத்துக்கு ஏற்ற பொருள் இருந்தால் கூட பார்டர் இல்லாத, என்னோட நினைவு சரியாக இருந்தால் ஒரு பார்டர் இல்லாமல் அப்படி ஒரு கதர் வெள்ளை வேஷ்டி, அதெல்லாமே ஒரு திட்டமிட்டு வடிவமைக்கப்பட்டது தானே கிட்டத்தட்ட. ஒரு பர்சனாலிட்டி அப்படி. ஆமாம் ஆமாம், இமேஜ் ஆடிட்னு சொல்கிற மாதிரி. இமேஜுங்கிறது 2 விஷயம் சார். இமேஜை வந்து இப்படி இருக்குன்னு சொல்கிறது வந்து சாதாரண விஷயம். அது வந்து நம்ம மூளையில் உதிச்சோம் சொன்னங்கிறதெல்லாம் தாண்டி இருக்கணும்ல. கொடுங்கன்னு சொல்கிறதுங்கிறது சாதாரண விஷயம், கொடுக்கணும்ல. ஆமாய்யா. இல்லை ஆனாலும் நீங்கள் அதாவது கூட இருந்தவங்க அவ்வளோ கவனமாக இருந்திருக்கீங்க. வெளியில் வரும்போது உடை இந்த மாதிரி பர்டிகுலராக இப்ராஹிம் ராவுத்தரும் லியாக்கத் அலி கான் 2 பேரும் அவருக்காக அர்ப்பணிச்சிருக்கோம் நிறையா. 2 பேரும் பேசுவோம், நைட்லலாம் பேசுவோம், என்ன பண்ணுறது, எப்படி பண்ணுறது, மன்றங்கள் எப்படி உருவாக்குறது, இப்படியெல்லாம் ஒரு ஆடை வரைக்கும் நீங்கள் கவனமாக இருந்திருக்கீங்க. பொதுவெளியில் வந்து அப்படி ஒரு வெள்ளை ஆடை வரணும். ஆமாம், ராவுத்தர் டிஸ்கஸ் பண்ணுவார்ன்ட்ட, ஆனால் இது நல்லா இருக்கா, இது நல்லா இருக்கான்னு. அப்போ நான் சில விஷயங்கள் சொல்லுவேன், இது கலந்து பேசி சொல்லும்போது அவர் ஒத்துக்குவார். ஒரு இன்னர், எங்களுக்குள்ள ஒரு இன்னர் நட்பு. அது நான் வந்து அந்த இன்னர் நட்பை வந்து நான் வெளிப்படையாக சொல்லிக்கிறது இல்லை. ஆமாம், இப்போ சமூக வலைதளங்கள் வந்த பிறகுதான் எங்களுக்கே தெரியுது. ஆமாம், ஆனால் நீங்கள் அதில் ஒரு இன்விசிபிளான ஒரு ஆளாக இருந்திருக்கீங்க. ஆமாம். இப்போ அவர் இப்ராஹிம் ராவுத்தர் இருக்கிறது அவர் அப்படின்னு தெரியும். இதில் பெரிய மேட்டர் என்னென்னா, அது ஒரு கொடுப்பனை கூட. சரி, 2 பேர்த்துக்கு பிரச்சனை வரும். இவர் சொல்கிறது அவர் ஒத்துக்க மாட்டார். உதாரணத்துக்கு ஒரு படத்துக்கு ஒரு டைரக்டர் போகணுன்றாரு, அவர் விஜயகாந்த் சார் வேணான்றாரு. இவர் என்னைய கூப்பிடுவார் ராவுத்தர், அண்ணே அவனை எப்படியாவது சம்மதிக்க வைப்பார். நான் போய் ஓகே பண்ணிட்டு வருவேன். அதே போல் இவருக்கு ஏதாவது பிரச்சனை இவர் கூப்பிடுவார், அண்ணே அந்த அவனை ஓகே பண்ணுங்கண்ணே அப்படிம்பார். ராவுத்தர் மேலேயும் சரி என் மேலேயும் சரி சொன்னதெல்லாம் நல்லா ப்ளஸ்ஸாக இருக்குங்க. போய் தானே அந்த ஏவிஎம் மாநகர காவல் எழுத போயிருந்தேன்.
நான் பிஸியாக இருந்தேன். கதையை முடிச்சுட்டாங்க. டெல்லிக்கு போகிறாங்க, வந்து எழுத ஆரம்பிங்கன்னாரு சரவணன் சார். போய் கதையை கேட்டேன், எனக்கு பிடிக்கல, போயிட்டேன். என்ன போயிட்டார் அப்படின்னா, மறுநாள் போனேன். என்ன போயிட்டீங்க அப்படின்னாரு, கதை பிடிக்கல சார். கதை பிடிக்கல, இதை எப்படி சார் ஓகே பண்ணீங்கன்னு கேட்டேன். அப்போ அவர் சொன்னார், அது அருமையான மேட்ரு. நாங்கள் கதைகளை தான் நம்புவோம், கதாசிரியர்களை தான் நம்புவோம். ஒரு கதையை வந்து நாங்கள் முடிவு பண்ணிக்கிறோம். முடிவு பண்ணிவிட்டு இது யாரெல்லாம் டைரக்ட் பண்ணால் நல்லா இருக்குன்னு ஒரு 3 டைரக்டர் செலக்ட் பண்ணுவோம். ஃபஸ்ட் அவரை கூப்பிடுவோம், அவருக்கு அந்த கதை பிடிக்கலன்னா அவரை அனுப்பிச்சிடுவோம். அடுத்தவரை கூப்பிடுவோம், அவர் பிடிக்கலன்னா அவரை அனுப்பிச்சிடுவோம். 3வது பிடிச்சிருக்கு அப்படின்னா உட்காந்து ஏதாவது கரெக்ஷன் தான் சொல்லுங்க வைக்கிட்டு நாங்கள் கதைக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்துருக்கோம் இது வரைக்கும். இது அப்படி சொல்கிறீங்க, அப்போ ஏன் இதை கதையை கேட்கலன்னு விஜயகாந்த் சாரை நம்பி நாங்கள் வந்து கேட்கல, அவர் பார்த்துக்குவார்னு நினச்சோம். ஆனால் அவர் என்ன சொன்னார் தெரியுமா, அண்ணன் லியாக்கத் அலி கான் பார்த்துக்குவாருன்ட்டார். ஓ, அப்போ நம்ம மேலே எவ்வளவு ஒரு நம்பிக்கை. அதுக்கப்புறம் தான் கதையெல்லாம் மாற்றி மாநகர காவல்லாம் பண்ணி கொடுத்தேன். பட் வசனம் எழுத போன நானே கடைசியில் கதை, திரைக்கதை, டைட்டில் வசனம் தான் வரும். ஆனால் உங்கள் பங்களிப்பு அதில் இருக்குது, முழு பங்களிப்பு. திருப்பி வந்து டைட்டில் போடலைன்னு டென்ஷன் ஆகி போய் எல்லாம் பேசினேன். ஐயோ, ரொம்ப அதில் ஒரு பிரதமரையே கொல்ல சொல்கிற எனக்கு நீங்கள் நான் ஏமாத்திரம் ஒரு பிரதமரையே கொல்ல தயாராகிற ரொம்ப பிரமாதமாக அதெல்லாம் எழுதியிருப்பீங்க. இப்போ போய் சொல்லும்போது அது நம்ம படம் தான், என்ன விட்டுருங்கன்ட்டார். நம்ம எப்படின்னா, நம்ம என்ன அர்ப்பணிப்பு பண்ணாலும் அது நமக்கு உண்டான கரெக்டான டைட்டில் வரலன்னா கூட ஜெயிக்கிறது யார் படம்? விஜயகாந்த் சார் படம். அதனால் நான் அதெல்லாம் நினைக்க மாட்டேன். அந்த கிரெடிட்டுக்கு 100க்கு 100 கிரெடிட் நமக்கு வரணும்னு நினைக்க மாட்டேன். அவர் வரணும் சார். அப்போ உங்களுக்கு வந்து இந்த மன்றம் வந்து ஒரு அரசியல் இயக்கமாக மாறும் அப்படிங்கிற நம்பிக்கை எந்த ஆண்டுகளில் சார் வந்து, எந்த ஆண்டுகளே வந்து? அதாவது 2004 கட்சி ஆரம்பித்தது. அது குறிப்பாக அடுத்து நாங்கள்லாம் காம்பினேஷன் வந்தோம்ல, எழுதுகிற படங்கள்லாம் வரும்போது அது மக்கள் படங்களாக மாறிடுச்சு. வெறும் திரைப்படம் விஜயகாந்த் பார்க்க வர்றவங்க மாதிரி என்னுடைய படங்கள், குறிப்பாக நான் எழுதுகிற படங்கள்லாம், நான் மற்றவங்கெல்லாம் படத்துக்காக எழுதுனாங்க, நான் ஒவ்வொரு சின்ன விஜயகாந்த். ஆனால் அவருக்காக பர்பஸாக எழுதுகிற மாதிரியே இருக்காது. நீங்கள் படத்தை எடுத்து பாருங்கள், நேச்சுரலாக இருக்க மாதிரி இருக்கும். இப்படித்தான் நான் ஆரம்பிக்கும் போது என்ன ஆயிடுச்சுன்னா, ஏற்கனவே அவர் வந்து எளிமை மக்கள், எளிமையான மக்கள்கிட்ட போய் சேர்ந்தார். பிஎன்சி எல்லாம் அருமையாக போகும். இதை எழுதும்போது என்ன பண்ணா, அவனுக்கு ஒரு நம்ம ஆள்றான்டான், நடிகன் சொல்கிற விட நம்ம தலை அப்படிங்கிற மாதிரிலாம் ஆகிட்டேன். அதே மாதிரி நான் ஒவ்வொரு படங்கள்லையுமே பில்டப் பண்ணோம். பூந்தோட்ட காவல்காரன் எப்போ வந்தது, ஒரு எம்எல்ஏட்ட வந்து ஒரு போலீஸ் ஆஃபீஸர் சொல்லுவார், சார் நீங்கள் எம்எல்ஏவாக இருந்து பண்ணாத நல்ல காரியத்தெல்லாம் அவர் எம்எல்ஏ எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்கார் சார். இப்படியெல்லாம் வந்து ஒவ்வொரு பண்ணுவோம். இப்போ ஏழை ஜாதியில் இப்போ ஜெயபிரகாஷ் சொல்கிற மாதிரி 12 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் குறிஞ்சி மலர் பூக்கும், அரசியல்லையும் அப்படி தான், அப்படி பூத்த குறிஞ்சி மலர் ஒரு அப்படிமா. அதே மாதிரி மனோரமா பேசும் ஜாதி மேட்டில் இவர் வீட்டை விட்டு வந்துடுவார், பெரிய சொத்துக்களை விட்டுட்டு வீட்டை விட்டு வந்துடுவார். அப்போ ஏன் தம்பி கவலைப்படுறீங்க, வீட்டுக்கு ஒரு வேளை சாப்பிட்டாவே நீங்கள் வாழ்நாள் பூரா சாப்பிடணும். அதுதான் அவர் மேடை பேச்சாச்சு. ஓகே, நீங்கள் என்ன பணம் நான் வந்தால் ஒரு வேளை சோறு போட மாட்டீங்களா, அதெல்லாம் வந்து அது. அதே போல் வந்து அந்த ஜாதி தலைவரை வெட்ட போவாங்க, இவர் தடுப்பார் விஜயகாந்த் சார். அப்போ மனோரம் சொல்லுவாங்க, இது வரைக்கும் உங்களை தம்பியாக நினச்சோம், இனிமேல் தலைவராக நினைக்கணும். இப்படி ஒவ்வொரு கட்டமாக அதை கொண்டு போனோம். உளவுத்துறைங்கிற படத்தில் கூட இவர் டிரைவர் வேலைக்கு போவார், வாட்ச்மேன் நிறுத்திடுவான், உன்னை வேலையை விட்டு தூக்கிட்டாங்க. எதுக்குன்னாரு, தெரியாது, வேலையை விட்டு தூக்கிட்டாங்க. இவர் அவனை தள்ளி விட்டு போவார், அந்த ஓனர் உட்காந்துருப்பார், என்ன எதுக்கு வேலையை விட்டு போக சொன்னீங்க, அதெல்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, அது எப்படி காரணம் தெரியாமல் நான் போகிறது அப்படிங்கும்போது சின்ன ஆர்கியூமெண்ட் அவங்களுக்கு வரும். நான் வந்து நல்லவங்க காலுக்கு செருப்பாக இருப்பேன், மற்றவங்களுக்கெல்லாம் நெருப்பாக இருப்பேன், இப்படிங்கெல்லாம் சொல்லும்போது நீ நல்லா பேசுகிற, பேசாமல் அரசியலுக்கு போயிடாம்பார். நிச்சயம் ஆண்டவனுடைய அருளும் மக்களுடைய ஆதரவு இருந்தால் நிச்சயம் அரசியலுக்கு போவேன், அதை விடுங்க, நீ எதுக்கு என்னை வேலையை விட்டு அனுப்புனீங்க. எங்கே போனாலும் அங்கே வந்து அவருக்காக வந்து மாநகர் காவல் பாருங்க, டெல்லி பாலிடிக்ஸை வச்சு இது பண்ணி இவர் யாருக்கும் துணிஞ்சவர், எதை பற்றியும் கவலைப்படாமல் எந்த இடத்துலையும் பேசுவார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிம்பம். இந்த ஏழை ஜாதி படம் என்னென்னா,
அவர் என்னவெல்லாம் செய்ய நினச்சாரோ அதுகள் பூரா அந்த கண்டென்ட்டு ஏழை ஜாதியில் இருக்கும். அவருக்கே பண்ண படம் தானே. என்னுடைய கொள்கை என்னென்னா ஏழை ஜாதி பாருங்க பாரு. எல்லார்ட்டையும் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால் எங்கே போனாலும் என் கொள்கை என்னென்னா ஏழை ஜாதி பாருங்கள், என் கொள்கை என்னென்னு ஏழை ஜாதி பாருங்கள். இந்த மன்றங்களோட எழுச்சியை பார்க்க பார்க்க அப்போ இருந்தே நான் அப்போ கலைஞர் அபிமானி, மிகப்பெரிய கலைஞர் அபிமானி. இவர் எம்ஜிஆர் ரசிகர், தீவிரமான எம்ஜிஆர் ரசிகர். ஆனால் சினிமாவுக்கு வந்த பிறகு ஒரு எம்ஜிஆரை பார்க்குற வாய்ப்பு கிடைக்கல. கலைஞர் கூட பழகிற வாய்ப்பும் கலைஞருக்கு எழுதுகிற வாய்ப்பும் கிடைச்சது. கலைஞரோட நாங்கள் கலைஞரை பற்றி அப்பப்போ பூஸ்டப் பண்ணிகிட்டே அந்த அரசியலுங்கிற இதை அவர் ஏற்கனவே அவருக்கு தெரியாத அரசியல் இல்லை, அரசியலுக்கு வரணும் அப்படிங்கிறத உண்டா ராவுத்தர் லியாக்கத் அலி கான் அது பேஸ்மெண்ட் போட்டு ஒரு ஸ்ட்ராங் பண்ணுது. நான் மண்ட திறப்புலாவுக்கு போயிட்டு வரும்போதெல்லாம் சொல்லுவேன், இந்த ஊருக்கு போனேன்னே இன்றைக்கி பிரசாந்த் கிஷோர் இன்றைக்கி தாங்க 250 கோடி 300 கோடி வாங்கிட்டு வியூகம் அமைக்கிறாங்க. நாங்கள் மண்ட திருப்புலாவுக்கு அப்போவே யூகம், அந்த யூகம் இந்த பேட்டியில் வேண்டாம். ஆமாம் அதில் எப்படின்னு சொன்னால் அந்த மண்ட திறப்புலாவே ஒரு எழுச்சியாக இருக்கும். ஒரு நாள் நான் ஒரு காஞ்சிபுரம் மாவட்டத்தில் ஒரு ஊருக்கு திறந்து வைக்க போகிறேன். இந்த ஒரு தெருவில் ஒரு ஏடிஎம்கே கூட்டம் நடக்குது. ஒரு எம்பி பேசிக்கிட்டு இருக்காரு, ஒரு 50 பேர் இருப்பான். 2 தெரு தள்ளி அந்த மண்டத்தை திறப்புலாவுக்கு போகிறேன், 1000 பேர் இருக்கான். இப்போ பப்ளிக் பார்க்குறான்னு வச்சுங்க, ஏடா அந்த கூட்டத்துக்கு 50 பேர் தான் இருக்கு, அதில் 1000 பேர் இருக்கான்னா அப்படிலாம் ஒன்று போக போக அதுவே எழுச்சி ஆயிடுச்சு. சார் நீங்கள் நம்ப மாட்டீங்க, நான் முசிறிக்கு ஒரு மீட்டிங் போயிருந்தேன். முசிறிக்கு திருச்சியில் ரூம் போட்டிருந்தாங்க. அந்த மீட்டிங் போகும்போது 60 காரில் எனக்கு முன்னால் பின்னால் வரும். உங்களுக்கு மன்றமாக இருக்கும்போது, அதாவது உங்கள் ஒரு நிர்வாகிக்கே அவ்வளோ. நான் நிர்வாகியே இல்லை, விஜயகாந்த் நண்பர் மன்றத்தை டைரக்டரு. இது மன்ற நண்பருக்காக அவருக்காக மன்றத்து வேலையெல்லாம் பண்ணுறேன். திறப்புலாவுக்கு போகிறேன், 60 கார் மிரண்டுட்டேன். அப்போ கொடி போட்ட கொடி கரை போட்ட வேஸ்ட்டு கொடுத்துட்டாங்க. இருந்தாலும் 50 காரு வரணும் சார். இதில் என்ன பியூட்டின்னா, எங்கேயாவது கல்யாணத்துக்கு போகும்போதோ ஃபங்க்ஷன் போகும்போதோ சும்மா டிஸ்கஸ் பண்ணுவார், இந்த ஃபங்க்ஷன் என்னென்ன. எங்கே போனாலும் ஒரு வாசகத்தை வச்சுங்க, நான் எப்போ வேணாலும் கட்சி ஆரம்பிப்பேன், ரெடியாக இருந்துக்கோ. அப்போ என்னென்னா அந்த வன்னி இளைஞர்கள் தலித் இளைஞர்கள்லாம் இவர் மேலே பெரித்தனமான ரசிகர்களை உருவாயிட்டான். இவர் எப்போ கட்சி ஆரம்பிப்பாருங்கிற மாதிரி நான் ஏற்கனவே ஒரு பேட்டியில் சொல்லியிருக்கேன். இருந்தாலும் இப்போ நம்ம பேட்டியில் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். அந்த முசிறியில் ஒரு கொடியேற்றி வைக்க சொன்னாங்க. நான் கொடியேற்றி வச்சேன், மன்றத்து கொடி. அப்போயே கொடி கொடுத்துட்டாங்க. சார் 3 வார்த்தை பேசுங்க, இப்போ கொஞ்சம் பேசுங்கன்னாங்க. பக்கத்தில் தான் பேச போகிறேன் மீட்டிங்கு, அங்கே வாங்க, ஒரு 3 வார்த்தையாக பேசிட்டு போங்க சார். 3 வார்த்தை பேசினேன். இந்த முசிறிக்கு நான் ஒரு இயக்குனராக அல்ல, ஒரு வசனகர்த்தாவாக அல்ல, விஜயகாந்தின் நண்பனாக வந்ததுக்கே இந்த முசிறி விழா அலுவலகப்படுதேன்னு ஒரே கலாப்ஸ் பண்ணானுங்க. இந்த முசிறிக்கு விஜயகாந்த் வந்தால் எவ்வளோ அலுவலகப்படுட்டேன், அடிச்சாங்க கை தட்டல். இந்த முசிறிக்கு அந்த விஜயகாந்த் முதலமைச்சராக வந்தால் எப்படி ஆடி போச்சு சார், ஆடி போச்சு. நானே மிரண்டேன். அப்புறம் அந்த மீட்டிங் போனேன். அப்போது என்ன அது, அவன் ரெடி ஆகிட்டான், அவன் ரெடியாக தயாராகிட்டான். நம்ம அமைப்பு பக்கா அமைப்பாக இருக்குது, மற்ற அமைப்பு மாதிரி இல்லை. மன்றங்களாக இருக்கும் போதே கட்டுப்பாடு, அது கூட்டத்தை எப்படி ஒழுங்குபடுத்த, மாவட்ட அளவில் ஒருங்கிணைக்கிறது, எல்லாமே சாதாரண ஊருக்கு போனால் கூட எப்படி கூட்டத்தை வைக்கிறது, எப்படி பண்ணுறது, எல்லாமே ஆரம்பத்துலேருந்து ஒரு ட்ரெயினை கொடுத்து பக்காவாக ஒரு டீசெண்டாக. நான் சில இதுக்கு கல்யாண ஃபங்க்ஷனில் பேசுவேன், விஜயகாந்த் மன்றது அது விஜயகாந்த் ரசிகன்னு சொன்னால் நீ யோசிக்காமல் பொண்ணை கொடுக்கமா அப்படின்னு பேசுவேன். அப்படி பேசுவேன். அதெல்லாம் பொண்ணுங்கள்லாம் அவ்வளோ ரசித்து இது பண்ணுவாங்க. அதெல்லாம் இப்போ ரசிக்க போய் அந்த பொண்ணுங்கள் அதை ஏற்றுக்கிட்டாங்கன்னு தான் அர்த்தம். இப்படிலாம் பார்த்தா இன்னொரு ஊரில் பார்த்தா வள்ளியூரில் கல்யாணத்துக்கு போயிருக்கோம். போயிட்டு இப்போ நலத்திட்ட விழா ஒரு மைதானத்தில் போகிறோம். ஒரு பெரிய கூட்டம், பெண்கள்லாம் இருக்காங்க, கை குழந்தையோடு இருக்காங்க. ஆனால் கொஞ்சம் செப்பரேட் பண்ணி வச்சுருக்காங்க. அதை தான் சொல்கிறேன் நான். அன்னைக்கே மன்றமாக இருக்க காலத்திலேயே பெண்களுக்கான தனி இடம், ஒரு அமைப்பு, ஒரு ஒழுக்கம், ஒரு இது
அப்படி இருந்தது இராணுவம் மாதிரி. நான் பேசிட்டேன். பேசின பிறகு அவர் பேசும்போது மழை பிடிச்சிருச்சு. மழை பிடிச்சதும் யோசிக்கிறார், நனைஞ்சிட்டு நிற்கிறாங்க. என்ன கேட்குறேன், என்னண்ணே மழை பிடிச்சி நனைஞ்சிருச்சு, நிறுத்திக்கிற வாருன்னார். நமக்கு இவர் இப்போ தான் ஆரம்பித்தார், அதுக்குள்ளே மழை பிடிச்சிக்கிச்சு, இவ்வளோ கூட்டத்தை இவ்வளோ பேசாமல் போகிறதா அப்படின்னு தான். பொண்ணுங்கள்லாம் கை குழந்தைகள்லாம் வச்சுருக்காங்க அப்படின்னதுமே இவர் கேட்ட திரும்பி, மழை பிடிச்சிருச்சு, நீங்கள்லாம் நனைகிறீங்க, பிள்ளையெல்லாம் வச்சுருக்கீங்க, அதனால் நான் இன்னொரு நாள் வர்றேன் உங்கள்கிட்ட பேசுகிறதுக்குமே. அண்ணே முடியாது, நாங்கள் மழையில் நனைஞ்சாலும் பரவாயில்ல, நீங்கள் பேசுங்கன்றான். ஏம்மா கை குழந்தையோடு இருக்கீங்களாம்மா, ஜுரங்கிற வந்தால் மருந்து கொடுத்துக்குறோம், நீங்கள் பேசுங்கண்ணே. ஏம்மா உங்களுக்கு ஒதுக்குப்புறமா பின்னால் கூட நனையாமல் நிற்க, உங்கள் முகத்தை பார்த்துக்கிட்டே நிற்கணும்னேன். அப்போது ஒரு மீட்டிங்கில் ஒரு ஒழுக்கம், அவர் பேசணுங்கிற ஒரு ஆர்வம், அவரை பார்த்துக்கிட்டே இருக்கணுங்கிற ஒரு ஆர்வம், ஒரு கட்டுப்பாடு மன்றத்துக்காரவங்களுக்கே அப்போவே ஒரு கட்சி மாதிரி எங்கே ஆரம்பிச்சானு. அப்போ அவர் அதை ஒரு கட்சியாக கன்வெர்ட் பண்ணும்போது ஒரு கான்ஃபிடென்ஸோடு தான் பண்ணார் இல்லையா? அதுக்கு அந்த கான்ஃபிடென்ட் கொடுத்தது கள்ளக்குறிச்சியில் நடந்த ஒரு சம்பவம். நான் ஒவ்வொரு தடவை வரும்போது கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா படத்துலையுமே நம்ம அது ஒரு தனி டாபிக் வச்சுக்கோ. ஒரு நாளைக்கு ஒவ்வொரு படத்துலையும் எந்தெந்த மாதிரிலாம் அவருக்கு அரசியல் பில்டப் பண்ணி வச்சுக்கலாம். கள்ளக்குறிச்சியில் ஏஆர் முருகதாஸ் கல்யாணம், டைரக்டர், ரமணா படம் டைரக்டர் முடிச்சுட்டு இதே மாதிரி ஒரு 4 கிலோமீட்டர் தள்ளி பெரிய கிரவுண்டில் நலத்திட்ட உதவிலா நான் அவர் நிர்வாகிலாம் போயிருக்காங்க. பெரிய கூட்டம் அங்கே விஜயகாந்த் ரசிகர்கள் எப்படின்னா, மற்றவங்க பேசும்போது விசில் அடித்து இது பண்ணிக்கிட்டு இருப்பான். ஏன் இவங்களாம் முடித்தா தான் அவர் பேசுவார் அப்படின்னு கேட்குறதுக்காகவே இது பண்ணிக்குவான். இவர் புரிஞ்சுக்குவார். அந்த கள்ளக்குறிச்சி மீட்டிங்கில் அதிகமான ஆர்ப்பாட்டம் வந்ததுமே எந்திரிச்சு அண்ணன் லியாக்கத் அலிகான் பேசுவான்னு உட்காந்துட்டார். நான் என்ன பண்ணேன், அந்த மீட்டிங்கில் கொஞ்சம் கொளுத்தி போட்டேன் ஒரு மேட்ரு. திருப்பி இவர் வந்தார் இல்லையா, நான் கோடு போட்டேன், அந்த டாபிக் எடுத்து அவர் ரோடு போட்டார். பெரிய பரபரப்பாகி போச்சு. பார்த்தா விஜயகாந்த் மன்ற கொடியை வெட்டுறாங்க, மன்றத்தை உடைக்கிறானுங்க பாமகக்காரவங்க. இதை கேள்விப்பட்டு வந்த சினிமா குரூப்பு பெரிய டைரக்டர் சில ப்ரொடியூசர்லாம், என்ன விஜய் ரஜினியே தோத்துட்டாரு, நீங்கள் எதுக்கு இதெல்லாம் பேசுனீங்க? அப்போ ஜாலியாக சொல்லுவார், இந்த எல்லாம் இவர் பண்ண விளம்பார் என்னைய காமிச்சு. ஆமாம் சொன்னதுமே அப்புறம் அது அதிகமாச்சு. இப்போ என்ன பண்ணுறதுங்க போது ஒரு துணிச்சலான முடிவு எடுத்தோம். அவங்க ஒரு கொடி வெட்டுறாங்களா, நீ 2 கொடி வெட்டு. அவன் ஒரு ஆஃபீஸை உடைக்கிறான், நீ 2 ஆஃபீஸ் உடைறான். மன்றத்துக்காரன் சார், ஏன்னா பாதிக்கப்படுறான் பசங்க. செஞ்சான் சார், 2000 பேர் ஜெயிலுக்கு போனான் சார். அதே மாதிரி செஞ்சான். அங்கே தான் ரஜினி தோத்துட்டார், விஜயகாந்த் ஜெயிச்சாருங்கிற அந்த பிம்பம் அங்கே தான் உருவாச்சு. அப்போ விஜயகாந்தை இந்த பர்டிகுலராக வட மாவட்டங்களையெல்லாம் அசைக்க முடியாதுங்கிற அதுவும் நிறுவனமாச்சு. வன்னியறிஞர் கூட விஜயகாந்த் பின்னால் நிற்கிறாங்கிறது இதெல்லாம் தெரிஞ்சதுமே 2000 பேர் ஜெயிலுக்கு போனவங்களுக்கு அத்தனை பேரும் வெளியே வந்ததுமே சால்வை போட்டு அவங்க ஃபங்க்ஷன் பண்ணும்போது அப்போ தான் உருவாகணும், கட்சியை உருவாக்கணும். 2வது எதிர்ப்புகளை ஃபேஸ் பண்ணுறதுக்காவது ஒரு கட்சி வேணும் அப்படின்ட்டு முடிவாகி கட்சி ஆரம்பிக்கணுங்கிறத கன்ஃபார்ம் பண்ண வச்சது அந்த கள்ளக்குறிச்சி மேட்டர். நீங்கள் யோசனை பண்ணி பாருங்கள், காற்று அதோட பக்கத்தில் வீசுறதுல சைக்கிளில் ஈஸியாக போகலாம், எதிர்காற்று வீசுகிற போது சைக்கிளில் போகிறான் பாருங்கள். அந்த குறிப்பிட்ட அவன் தான் உண்மையான சாம்பியன். அந்த மாதிரி 2 ஆளுமைகள் இருந்தாங்க, இருபெரும் ஆளுமைகள். கலைஞருங்கிற ஒரு ஆளுமை, அம்மா ஜெயலலிதா அம்மாங்கிற ஒரு ஆளுமை இருக்காங்க இல்லையா, அவங்களோட பீக் இயர்ஸ் வராது, அந்த பீக் இயர்ஸ் வேறு. அந்த ஆளுமை இருக்கும்போது அப்போல்லாம் இவ்வளோ கட்சிகள் கிடையாது. ஆமாம், பெருசாக எல்லாம் கட்சி கிடையாது, எதுவுமே கிடையாது. அப்புறம் அவங்க தேசிய அளவிலுமே அவங்களுக்கு ஒரு செல்வாக்கு. ஆமாம், அந்த காலகட்டத்தில் 2 கட்சி, இதை சார்ந்து சின்ன சின்ன கட்சிகள், இதை சார்ந்து சின்ன சின்ன கட்சிகள், அவங்க நினச்சதை வேணால் சாதிப்பாங்க. அந்த இதில் இவர் கட்சி ஆரம்பித்து போனார் பார்த்தீங்களா, அதில் ட்ராவல் பண்ணார்ல, அதுதான் மிகப்பெரிய விஷயம். அது எல்லாருமே பயமுறுத்துகிறாங்க, அவருக்கு பயங்கிறதே இல்லை. எப்பயுமே மக்களை நம்பி போகலான்ட்டு என்ன கேட்பார், அண்ணே இந்த டைலாக் பேசணுமாம்பார், பயந்துட்டு இல்லை, இது அவரை புண்படுத்துமோ. நம்ம உண்மையை தானே சொல்கிறோம், ஏன் பயப்படுறோம்னு பார்த்தா நீங்கள் ஏழை ஏற்படுறதுங்க, அது திமுக அட்டாக் இருக்கும், அதிமுக அட்டாக் இருக்கும், பாமக அட்டாக் இருக்கும்,
எல்லா அட்டாக்கருக்கும் நான் மிரட்டப்பட்டிருக்கேன். அவர் படங்கள் எழுதி பல இதெல்லாம் மிரட்டப்பட்டிருக்கேன். அவரும் பயந்ததில்லை. ஆனால் அவர் அந்த கட்சி நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த அடுத்தடுத்த சம்பவங்கள் மன்றத்தை ஒரு கட்சியாக கன்வெர்ட் பண்ணுறோம், சினிமாங்கிற ஒரு கெரியரை விட்டுட்டு அரசியலுக்குள்ளே வரோம். ஆனால் எந்த இடத்துலையும் அவர் அதை திருப்பி யோசித்ததே இல்லை. நான் பேசுவான், அவர் நல்லது கெட்டது பேசுவார், இது பண்ண இப்படிலாம் பேசுவார். அவர் நினச்சாச்சுன்னா அதுதான் பார்க்க மாட்டார். சார், கலைஞருக்கு பேனா கொடுக்குற தங்க பேனா கொடுத்தாங்க பீச்சில் ஒரு விழா. அது முதல்ல விஜயகாந்த் இவர்கிட்ட வரல. அங்கே அப்போ சினிமாவில் இருக்க முக்கியமான 2-3 பேர்கிட்ட போச்சு. எல்லாம் பயந்துட்டு வேணான்ட்டாங்க. ஏன்னா அப்போ ஏடிஎம்கே ஆட்சி, அம்மா முதலமைச்சர், எது பிரச்சனை வந்துடும் எதுக்குன்ட்டு. இங்கே வந்தாங்க, விஜயகாந்த் வந்தாங்க, ஓகேட்டார். அவர் உழைச்சி அத்தனை பேர் இது பண்ணி அவளை நடிகர்களை ஒற்றுமைப்படுத்தி அதை கொண்டு போய் இப்போ தங்கப்பேனை நடத்துறதுக்கெல்லாம் எவ்வளோ சார் துணிச்சல் வேணும்? அப்போ அவர் ஆட்சியை பற்றியோ ஆளுங்கட்சியை பற்றியோ இருக்கிற மசூல் பற்றி பயப்படல. அந்த ஒரு இதில் நியாயத்தை பண்ணும்போது நமக்கு எதுக்கு பயம் அப்படிங்கிற உணர்வு. நியாயத்தின் பக்கம் நிற்கிறோம், மக்கள் பக்கம் நிற்கிறோங்கிற ஒரு உணர்வு சார். அதெல்லாம் சார் நல்ல நடிகர் நினைக்கிறோம், நம்ம தலைவர் நினைக்கிறது தான் சார் ஆடியன்ஸ். சார், இப்போ நீங்கள் அந்த அனுபவத்தில் இருந்து நீங்கள் இன்றைக்கி இந்த தாவேக்காவை பார்க்கும்போது உங்களுக்கு தோணும்ல சார், இந்த இடத்துல இது மிஸ் ஆகுதுன்னா எது மிஸ் ஆகுதுன்னு சொல்லி? கண்டிப்பாக சார். அதாவது விஜயை இந்த உயரத்தில் கொண்டு போய் வச்சது அவங்க அப்பா, நாங்கள் சினிமாவில் மதிக்கக்கூடிய எஸ்.ஏ. சந்திரசேகர் சார் தான். எப்படின்னா